சென்னை நுங்கம்பாக்கம் கங்கை கரைபுரம் பகுதியில் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தின் குடியிருப்பு பகுதி சேதமடைந்த நிலையில் புதிய கட்டுமான பணிகள் தாமதமாக நடைபெற்று வருவதாக மக்கள் குற்றம் சாட்டினர். இதுகுறித்து அப்பகுதி மக்களுடன் நமது செய்தியாளர் அன்பழகன் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். மண்டலம் 9 வார்டு 113 கங்கை கரைபுரம், சென்னை மாநகராட்சி மண்டலம் 9 நுங்கம்பாக்கம் அருகே இருக்கக்கூடிய ஜெமினி அருகே இருக்கக்கூடிய கங்கை கரைபுரம் தான் நம்ம இருக்கிறோம். இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் இங்கே இருக்கக்கூடிய மக்கள் இங்கே குடிசை மாற்று வாரியத்தில் இருந்தாங்க. இப்போ தற்பொழுது நகர்ப்புற குடியிருப்பு பகுதியாக மாறி இருக்குது. இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த பகுதி மக்களுக்கு வீடு கட்டி தருவதாக சொல்லியிருக்காங்க. ஆனால் காலதாமதம் ஆகுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஓராண்டில் கொடுத்துருக்கா சொல்லி இங்கிருந்த மக்கள் எல்லாம் காலி பண்ண சொல்லியிருக்காங்க. காலி பண்ணி வேறு பக்கம் வந்திருக்காங்க. மிக விரைவாக கட்டித்தரணும் தான் இந்த சொல்லியிருக்காங்க. ஆனால் பாதி இடம் முடிஞ்சிருக்கு, பாதி இந்த கட்டணம் இருக்குது. இது குறித்து இந்த மக்கள் எல்லாமே ஒரு வருஷத்தில் அந்த வீடு வந்துடும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு ஒரு ஏமாற்றம் தான் மிஞ்சது. ஒரு 4 வருடத்துக்கு மேலே இருக்குன்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இந்த பகுதி மக்கள் இருக்காங்க, அவங்கள்ட்ட நம்ம கேட்போம். சொல்லுங்கள், இதில் இப்போ இங்கே என்னதான் நடந்தது? இங்கே ஒன்றும் இல்லை சார், எங்களுக்கு குடியிருப்பு வேணும். எங்களுக்கு இந்த பகுதி கட்டி கொடுத்துட்டாங்க, அந்த பக்கம் கட்டி கொடுக்கல இன்னும். அந்த பக்கம் இந்த பகுதி 80 வீடு கட்டிக்கிறாங்க, அந்த வீடு 90 வீடு கட்டணும். இப்போ இந்த வீடு கட்டுறதுக்கு இந்த வீடுக்கும் எங்களுக்கு எல்லாருக்கும் பொதுவாக கொடுக்கறதுக்கு தான் நாங்கள் கேட்குறோம். எங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு கேட்கல, எங்களுக்கு சீக்கிரமாக வேணும். எங்களுக்கு வாடகை கட்ட முடியாது சார். எல்லாருமே வீட்டு வேலை செய்கிறாங்க. ஒருத்தர் கூட யாரும் பெரிய ஐஜி ஆஃபீஸில் அதில் கலெக்டர் யாரும் வேலை செய்யலை. எல்லாரும் வீட்டு வேலை செய்கிறாங்க. அந்த வீட்டு வேலை செய்கிறவங்களுக்கு மாதமான ஒரு வருஷத்துக்கு 500 ரூபாய் ஏற்றுறாங்க வாடகை. அப்போ நாங்கள் எவ்வளோ தான் சார் நாங்கள் இது பண்ண முடியும்? நீங்கள் சொன்னது எப்படி 24,000 ரூபாய் கொடுத்தீங்க. 24,000 ரூபாய் கொடுத்துட்டு அந்த 24,000 ரூபாய் ஒரு மாதத்துக்கு 1000 ரூபாய் வாடகை வாங்குறாங்க சென்னையில். அதால தான் எங்களுக்கு ரொம்ப கவலையாக இருக்குது. எங்களுக்கு சீக்கிரமாக கட்டி கொடுங்க, அதுக்கு தான் நாங்கள் கேட்குறோம், வேறு எதுவும் கேட்கல. பாட்டி, இப்போ உங்கள்கிட்ட சொன்னாங்களே இந்த வீடு இடிக்கும் போது எவ்வளோ நாளில் கொடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ எவ்வளோ நாள் ஆச்சு? 4 வருஷம் ஆகுது. 4 வருஷம் ஆகுது இடிச்சு. நாங்கள் 2 வருஷத்துக்குள்ளே நாங்கள் கட்டி கொடுக்குறோம், நீங்கள் காலி பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் காலி பண்ணிட்டு வாடகைக்கு போயிருக்கிறோம். இன்னும் வரைக்கும் கட்டலை. சரி, என்னம்மா இந்த இடத்துல கட்டுறதுக்கு என்னம்மா இஷ்யூ இருக்குது? இங்கே வாங்க, இங்கே என்ன பிரச்சனைனால அவங்க ஏன் கட்டுறதுக்கு காலதாமதமாகுது? குடிசை பகுதியெல்லாம் காலி பண்ணல சார். அவங்க கேஸ் போட்டுனேங்கிறாங்க, காலி பண்ண மாட்டேன்றாங்க. அது பண்ணால் தான் கட்டி தருவேன்றாங்க. ஆனால் கேஸ் உடஞ்சிச்சுன்றாங்க, வீடு கட்டி தரல. எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாகுது சார். எங்களுக்கு டெய்லி நாங்கள் வேலைக்கு இங்கே தான் வரோம். எல்லாம் 10,000 12,000 வாடகை கொடுத்துருக்குறோம். அதனால தான் நாங்கள் வீடு வேணும், எங்களுக்கு இங்கே கட்டி தரணும் அப்படின்னு கேட்டுக்கிறோம். இன்னும் கட்டலை, ஆரம்பிக்கல. 18 மாதத்தில் கட்டி தரேன், நாங்கள் இன்னும் கட்டி தரல. எல்லாம் வாடகை 10,000 15,000 கொடுத்துட்டு எங்களால் இருக்க முடியல. ரொம்ப இப்போ உங்களுக்கு அந்த பணம் வாடகை அவங்க கொடுத்துருப்பாங்கல்ல, அந்த கவர்மெண்ட்டு கொடுத்து இருப்பாங்க, அந்த இதை கொடுத்தாங்கல்ல. இப்போ அந்த கவர்மெண்ட் அந்த கொடுத்த வாடகைலாம் முடிஞ்சிச்சா? அது எக்ஸ்ட்ரா அவங்க கொடுக்குறாங்களா? அவங்க என்ன சொன்னாங்க கவர்மெண்ட்? அதை பற்றி எதுவும் பேசலை சார். அதை பற்றி எதுவும் பேசலை. 24,000 2 வருஷத்தில் கட்டி தரேன்னு சொல்லிட்டு 24,000 ரூபாய் கொடுத்தாங்க. அவ்வளோதான் சார். 4 வருஷம் ஆக போகுது. 3 வருஷம் முடிஞ்சு 4 வருஷம் ஆக போகுது. இன்னும் ஸ்டெப் எடுக்காமே இருக்காங்க சார். கேஸ் நடந்துங்கன்னு இதே தான் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் இது தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு தெரியும், வேலையாட்டுக்குள்ள. இந்த குடிசை மாற்று வாரிய அதிகாரிகள் இங்கே வந்தாங்களா? அவங்க வரும்போது அவங்க என்ன சொன்னாங்க? நாங்கள் போய் சேப்பாக்கத்துக்கு போய் லெட்டர் கொடுத்துருக்குறோம் சார், பெரிய அதிகாரிகிட்ட. ஏதோ நாங்கள் பார்க்குறோம்மா, கேஸ் பார்க்குறோம், நாங்கள் கட்டித்தரோம், சீக்கிரம் முடிஞ்சிடும், எங்களுக்கு 6 மாதத்தில் முடிஞ்சிடும்ன்றாங்க. அதே மாதிரி நாங்கள் எந்த அதிகாரிக்கிட்டெல்லாம் போய் பேசணுமோ அவங்கக்கிட்டெல்லாம் பேசிட்டோம். கடைசியாக தான் இப்போ உங்ககிட்ட பேசுகிறோம். எங்களுக்கு எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் இது ஏற்பாடு பண்ண பாருங்க சார். இப்போ இங்கே முதல்ல எத்தனை வீடு இருந்தது? இப்போ வீடு இல்லாமல் எத்தனை மக்கள் இருக்காங்க? வீடு சார் 165 வீடு. 165 வீடு சார். 174 வீடு. இப்போ யாருக்கும் நம்ம வீடு வரல. இப்போ 80 வீடு தான் கட்டியிருக்காங்க. இன்னும் 90 வீடு கிட்ட கட்டணும். 90 வீடு கிட்ட கட்டணும். அதுதான் இப்போ அங்கே நிற்குது அப்படியே ஸ்டாப்பில். இது என்ன எதனால்? இது விரைந்து கொஞ்சம் முடிச்சு கொடுக்கணும். நாங்கள் எல்லார்கிட்டையும் எம்எல்ஏருந்து கவுன்சிலர்ந்து எல்லார்கிட்டையும் லெட்டர் கொடுத்துட்டோம். பார்க்குறோமான்றாங்க. அவ்வளோதான். ஹெட் ஆஃபீஸ்லேயே கொடுத்துட்டோம் சார் நாங்கள் லெட்டர். ஆனாலும் அது ஒன்றுமே பிரயோஜனம் இல்லாமல் தான் இருக்குது. எங்களுக்கு வாடகை கட்ட முடியல. இங்கேருந்து போனவங்க நிறைய பேர் இறந்து திரும்ப அவங்கள எடுத்துகிட்டு இந்த ஏரியாலேயே போட்டு எடுக்கிற நிலைமைக்கு நாங்கள் இருக்கிறோம். ஏன்னா வாடகை வீட்டில் செத்தவங்களை போடக்கூடாது சொல்கிறாங்க. நீங்கள் இப்போ தான் வந்தீங்க, அதனால் அவங்களையும் கொண்டு இங்கே தான் போட்டு நாங்கள் சாவு எடுத்துகிட்டு இருக்கிறோம்.
அதனால் வந்து எங்களுக்கு இந்த நிலைமை நீடிக்காமல் எவ்வளோ சீக்கிரம் எங்களுக்கு விமோச்சனமோ கவர்மெண்ட் அவ்வளோ சீக்கிரம் பண்ணி தர சொல்லுங்கள். அவங்க அந்த ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்கிறது வந்து ஒரு வேதனையான விஷயமா தான் என்ன பார்க்க போகிறேன். ஏன்னா இங்கே வந்து ஏற்கனவே இந்த பகுதியில் குடியிருந்தவங்க அவங்க இங்கே மாறி போய் வாடகை குடியிருக்காங்க. ஆனால் இறந்தவர்கள் வந்து அந்த வாடகை வீட்டில் இருக்க கூட விட மாட்டேன்ட்டாங்களா. அதாவது இறந்தவர்கள் சடலத்தை வைத்து அடக்கம் செய்வதற்கு கூட முடியலங்கிறாங்க. அதை வந்து இங்கே தான் கொண்டு வந்து வைக்கிறது. ஏன்னா இங்கே இந்த இடம் வந்து அதுக்கு தகுந்த இடமே இல்லை. ஏன்னா எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு இறந்ததுக்கப்புறம் அவங்க ஆன்மா சாந்தி அடைகிறதுக்காக நிம்மதியாக கொண்டு போகணுன்னு தான் அவங்க வீட்டில் வச்சு அது போவாங்க. ஆனால் இங்கே நிலைமை எப்படின்னா இவங்க ரோட்டில் வைக்க வேண்டிய நிலைமை தான் இருக்குது. அதுதான் அவங்களுடைய மக்கள் வேதனையாக சொல்கிறாங்க. ஏமா இப்போது வந்து மறுபடியும் வந்து கவர்மெண்ட்டிட்ட நீங்கள் என்ன கோரிக்கை வைக்கிறீங்க, அவங்க என்ன தான் சொல்கிறாங்க? அவங்க நாங்கள் வந்து இதை உடனடியாக கட்டித்தரேன்னு சொல்லிட்டு இங்கே இருக்கிற கவர்மெண்ட் அதிகாரிகள்லாம் வந்து இங்கே சொன்னதுனால தான் நாங்கள் இங்கேருந்து காலி பண்ணி இந்த இடத்த கொடுத்தோம். நாங்கள் கட்டி கொடுக்குறேன்னு சொன்னதுனால அவங்கள நம்பி தான் நாங்கள் இதுலேருந்து இறங்கணும். இல்லைன்னா ஹவுசிங் போர்டு நாங்கள் இடிக்க விட்டுருக்க மாட்டோம். இந்த இடத்த விட்டோம் இங்கே இருக்கோம். நாங்கள் வந்து நாங்கள் பூர்வீகமாக இந்த இடத்துலையே வசிச்சிட்டோம். எல்லாருமே பூர்வீகமாக வசிச்சிட்டோம். எங்களுக்கு வந்து வெளியே போனால் வாழ்வாதாரம் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இங்கேருந்து போனவங்க இதை இடித்து நம்பி இவங்கள நம்பி போனதுனால வெளியே வந்து வாடகை எங்களால் கொடுக்க முடியல. வாடகை கொடுக்க முடியல. அங்கேருந்து ஜனங்கள்லாம் வந்து வயசானவங்க ஒரு பஸ் ஏறி வந்து இந்த இடத்துல வேலை செய்கிறாங்க, வீட்டு வேலை செய்கிறாங்க சார். வீட்டு வேலை அங்கேருந்து வரவங்களுக்கெல்லாம் முடியல, இந்த இடத்துல முடியல, வர முடியல. ரொம்ப கஷ்டப்படுறாங்க. வாடகை கொடுக்கறதுக்கும் முடியல வயசானவங்கனால. குறிப்பாக வந்து இவங்களை என்னன்னா எல்லாத்துக்கும் வந்து வீடு கொடுக்குறான்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் என்ன அந்த காலதாமதமாவது இவங்களால முடியல. ஏன்னா ஒவ்வொரு வாடகையும் வந்து கண்டிப்பாக இங்கே குறைஞ்சபட்சம் ஒரு 6000 7000க்கு மேலே தான் இருக்கும் இந்த பகுதி மக்கள். ஆனால் கொடுக்கறது வந்து 1000 தானே, 10,000 5,000 வரைக்கும் இருக்குது. இங்கே வாங்கம்மா. இப்போ நீங்கள் வாடகைக்கு இருக்கீங்களா? அங்கே எவ்வளோம்மா வாடகை? 12,000 கரண்ட் பில்லு. இது வரைக்கும் 3 வருஷம் கொடுக்குறேன் சார். நான் இந்த வீட்டு போன எனக்கு 24,000 கொடுத்தாங்க சார். 2 மாதம் கூட பத்தாது. அதே தான் இப்போ சார். தண்ணிக்கு காசு, முறவாசல் காசு, கரண்ட் பில்லு காசு, எல்லாத்துக்குமே காசு சார். நான் மொத்தம் 13,000 கட்டுறேன் சார். நான் கரண்ட் பில் இருப்பா 13,000 கட்டுறேன் சார். நான் மாதம் 13,000 கட்டுறோம். சம்பாதிக்கிறதுலாம் 13,000. நாங்கள் வாடகை கொடுத்துட்டோம்னா எப்படி சார் ஆகுறது? இப்போ எங்களுக்கு இதை கட்டி கொடுக்கணும். முதல்ல இது கட்டி கொடுக்காத அப்படியே டிலே பண்ணியிருக்காங்க அந்த இடத்த. அப்படி பண்ணியிருந்தா எப்படி சார் ஆகுது? 3 வருஷம் ஆயிடுச்சு சார். சரிம்மா, இங்கே எல்லாமே இங்கே தானே இருந்தீங்க. இப்போ வீடு வந்து பக்கத்தில் இவ்வளோ பேருக்கு இங்கே பக்கத்தில் வீடு கிடைக்காது, ஒவ்வொரு பக்கம் கிடைக்குதுல்ல. இப்போ நீங்கள் வந்து இங்கேருந்து எங்கே போய் வீடு வாடகை இருக்கீங்க? அதுக்கு ஏன்னா எல்லாரும் இந்த வீட்டுக்கு வந்து இந்த புரோக்கர் காசு கூட கேட்பாங்க. நீங்கள் வந்து அது எவ்வளோமா நீங்கள் வந்து எப்படி போனீங்க வந்து நீங்கள் உங்கள் வருஷம் சொல்லுங்கள். ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார். ஒரு புரோக்கர் காசு 10,000, ஒரு வீட்டுக்கு 12,000, ஒரு மாதம் வாடகை அப்படியே கேட்குறாங்க. அதை நாங்கள் அப்படியே கொடுக்குறதாகுது. புரோக்கர் காசு தான் நிறையா ஆகுது. எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாகுது. வருது போகிறதெல்லாம் ரொம்ப கஷ்டமாகுது எங்களுக்கு. இந்த மாதிரி இவங்க மாதிரி வயதானவங்க வந்து ரொம்ப ஒரு சிரமப்பட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். ஏன்னா முடியாதவங்க வந்து இந்த பகுதியில் இருந்துட்டு, ஏன்னா இவங்களால வேறு இடத்துக்கு போய் அந்த இடத்துல இருந்து வேலை வாய்ப்பு ரொம்ப முக்கியமாக பார்க்கக்கூடியது என்னென்னா அந்த வேலை வாய்ப்புங்கிறது ஒரு பிரச்சனையான இருக்குது. ஏன்னா வேற ஒரு பக்கம் இருந்தாங்கன்னா அங்கேருந்து அந்த பகுதிக்கு வேலைக்கு போகணும். அதுக்கு பஸ்ஸு கட்டணம், ஆட்டோ கட்டணம் எல்லாமே இருக்குது. பொதுவாக இந்த மக்களை பொறுத்த வரைக்கும் மிக விரைவாக எல்லோருக்கும் வீட்டு கிடைக்கும். அதில் அவங்க ஒத்துமையாக கேட்கக்கூடிய விஷயம் என்னென்னா சும்மா பாதி பேருக்கு கட்டி பாதி பேர்னா பிரச்சனையாகும். அதனால் வந்து எல்லாருக்கும் வந்து வீடு உடனடியாக கட்டித்தரணுங்களோட அரசாங்கத்தில் கோரிக்கை வச்சுருக்காங்க. நாமும் இது குறித்து உடனடியாக அரசாங்கத்தினுடைய கவனத்துக்கு கொண்டு சென்று இவர்களுடைய பிரச்சனை உடனடி தீர்க்க வேண்டும். ஏன்னா வரக்கூடிய ஆண்டாவது 2026 இவர்களுக்கு புது வாழ்வு பிறக்க வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய எதிர்பார்ப்பாக. கண்டிப்பாக இவர்களுக்கான இந்த கோரிக்கையை அரசிடம் கொண்டு போவோம். உடனடியாக இவர்களுக்கு வீடு கிடைக்கிறதுக்கான என்ன காரணத்திற்காக அந்த வீடு கட்டாமல் இருக்குங்கிற விஷயத்தையும் நம்ம கேட்டறிஞ்சு இவர்களுக்கான இந்த ஒரு விஷயத்தை உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும் தான் இவங்க பொதுமக்களுடைய எதிர்பார்ப்பாக உள்ளது, ஒரு கோரிக்கையாக உள்ளது. நாமும் இது குறித்து அதிகாரிகளின் கவனத்துக்கு கொண்டு சென்று உடனடியாக இவர்களுக்கு வீடு கட்டுவதற்கான ஏற்பாடுகள் செய்வோம். கலையுடன் அன்பழகன்.